ஏற்றதல்ல என அரிட்டாப்பட்டி கனிம வள திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டுவிட்டதாகவும் அதற்கு தமிழக அரசு உரிமை கொண்டாடுவது ஸ்டிக்கர் வெட்டி ஒட்டுவது போன்றுதான் என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி சீமான் போலித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பெரியார் போன்று பெரும் தலைவர்களை சீமான் விமர்சனம் செய்வது நல்லதல்ல என்று கூறிய டிடிவி தினகரன், கனிம வள கொள்ளை தடுத்தல் போன்று நேர்மையாக செயல்படும் அரசு ஊழியர்கள் தைரியமாக செயல்பட முடியவில்லை என்றும், வேங்ககையில் பிரச்சனையில் கூட்டணி கட்சியினரை சந்தேகத்தை எழுப்பிய போது மடியில் கனமில்லை என்றால் தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கூறினார். தமிழக மீனவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில்தான் மீன்பிடித்து வருகின்றனர் என்றும், மத்திய அரசு அதற்கு ஒரு நல்ல முடிவு காண வேண்டும் என்றவர், மக்களுக்கு ஏற்றதல்ல என அரிட்டாவட்டி கனிம வள திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டுவிட்டதாகவும் அதற்கு தமிழக அரசு உரிமை கொண்டாடுவது ஸ்டிக்கர் வெட்டி ஒட்டுவது போன்றுதான் என்று விமர்சித்தார். அண்ணா ஒரு மாநாடு நடத்தினப்ப வேணாட்டு மேடையில மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மோதிரம் போட்டுருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் போய் என்னன்னா நாங்களும் கடுமையா உழைச்சோம், அவருக்குள்ளேயும் மோதிரம் போட்டீங்கன்னா இப்ப நீனு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டா உனக்கு போட்டு விட்டுருவேன்னு அண்ணா சொன்னாராம். அது மாதிரி அண்ணாமலை கழுத்துல விழ வேண்டிய மாலையை தட்டி போய் பறிச்சாரு. அண்ணாமலை அன்னைக்கு டெல்லியில இருந்து நேரா மதுரையில விமானத்துல இறங்கி நேரா மத்திய அமைச்சரோட அங்க போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக செஞ்சார். அவரு இப்ப பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி திரு மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் போனாங்க. மக்களுக்கு அந்த திட்டம் ஏற்புடையது இல்லைன்னு அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க. அதனால இதுல தமிழ்நாட்டு அரசாங்கம் இதுல கிரெடிட் எடுக்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான். அவங்க எப்ப எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி அதுல ஒருபடி மேல போய் முதலமைச்சர் இப்படி போய் ஒரு முதலமைச்சர் அவசர அவசரமா ஓடி போய் சால்வா மாலை வாங்கிற மாதிரி இதை பண்ணிருக்காருங்கிறது ரொம்ப கேலிக்கூட்டாதான். அனைவரும் கோவிலுக்குள் சென்று வர வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று அமைச்சர் பொன்முடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் 131ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் அமைந்துள்ள ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நினைவு மணி மண்டபத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அலங்கரிக்கப்பட்ட ஓமந்தூராரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து தரப்பினரும் கோயிலுக்குள் சென்று வர வேண்டும் என்று சட்டம் இயற்றியவர் ஓமந்தூரார் என்றும், அவர் முதல்வராக இருந்த நிலையில் தேவதாசு முறையை முற்றிலும் ஒழிக்க பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டினார். கோயிலில் நுழைகிறதுக்கு அதிகாரம் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் கோயிலுக்குள்ள செல்லலாம் தான் பெரியார் அண்ணாலாம் சொன்னது. அது 1947 சட்டப்பூர்வமாக நடத்தி காட்டியிருப்பவர் நம்முடைய ஓமந்தூரார். அதே போல ஜமீன்தார் முறையை முடித்தார். அது மட்டும் இல்லாமல் வடலூரில் அவரை பற்றி கூட அவர் சனாதனெல்லாம் இருக்காது. ஆனால் ஓமந்தூரார் இருக்கிற பொழுது வடலூரில் சுத்த சன்மார்க்க மையம் அமைத்து கொடுத்தவரும் நம்முடைய ஓமந்தூரார் தான். வெற்றி வெற்றி என நகைச்சுவை நடிகர் வடிவேலு சொல்வது போன்று டங்ஸ்டன் கனிம சுரங்க பாராட்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை முத்துக்கோட்டை 73வது வார்டு பகுதியில் 13 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்லூர் ராஜு, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது போய் யார் அந்த கார் என பேசப்பட்டு வருவதாக விமர்சித்தார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் கனிமத்திற்கு எதிராக குரல் எழுப்பி பேசினார் என்றும், வெற்றி வெற்றி என நகைச்சுவை நடிகர் வடிவேலு சொல்வது போன்று டங்ஸ்டன் கனிம சுரங்க பாராட்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு பேசி வருகிறார் எனவும், இதேபோன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சரை அழைத்து வந்து அண்ணாமலை நாடகம் நடத்துகிறார் என்று சாடினார். அதிமுக ஆட்சி 2026 மலரும் என்றும், அப்போது 5 வயது சிறுமியிலிருந்து மூதாட்டி வரை பாதுகாக்கப்படுவார்கள், பாலியல் வன்கொடுமை இருக்காது என்று உறுதியளித்தார். அதிமுக ஆட்சி 2026 மலரும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், பெண்கள் அப்போது பாதுகாக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். அவர் ஒரு நாடகம் அவர் எப்படி நாங்கள் மக்களை ஏயா இங்க வந்துச்சு, இங்க வந்ததுக்கு காரணம் மத்திய மாநில அரசுக்கு தான் காரணம். இது முதல்ல ஒத்துக்கணும் 2 பேருமே. எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி.
எம்ஆர் ராதா சொல்ற மாதிரி என்னடா என்னையும் தூக்கி காடுறான் அவனையும் தூக்கி காடுறான் எல்லாத்தையும் தூக்கிட்ட என்னடா நடக்குது நாட்டில் அப்படின்ற மாதிரி யாரு என்ன இந்த ரெண்டு கட்சியும் என்ன செஞ்சாங்க? ஏன் இப்படி கொண்டாடுறாங்க? இவங்க ஏன் எதுக்கல? இப்ப ஏன் இதை ரத்து பண்றாங்க? இவ்வளவு பதட்டப்பட வேண்டுமா? இவ்வளவு பதட்டம் இவ்வளவு இது வேணுமா? இதை எதிர்கட்சி தலைவர் அதிமுக எடுத்து கையில எடுத்து எதிர்கட்சி தலைவர் பேசின பிறகுதான் இதுக்குவே விடிவு காலம் கிடைச்சது. நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை இருந்து வரும் நிலையில் இன்று அதிகாலை முதல் ஊட்டியில் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் தலைமையில் தாசில்தார் சங்கர் கணேஷ் மற்றும் கிராம அலுவலர்கள் உள்ளிட்டோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதில் அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனங்கள், சுற்றுலா பேருந்துகளிலிருந்து தடை செய்யப்பட்ட குடிநீர் பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டு எச்சரிக்கையுடன் அபராதம் விதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.